எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு. அது ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இல்லை நம்மக்கிட்ட போலியா அன்பு காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேரம்தான் அவங்களுடைய சுயரூபம் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம திருந்திடணும். இல்லை நான் திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட தான் பேசுவேன், அவங்க இல்லாமல் எல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. அவங்க என்ன துரோகம் பண்ணினாலும் நான் மன்னிச்சிருவேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஏமாளியாட்டம் இருப்பாங்கல்ல. இருந்து அதுக்கப்புறவுக்கு பழையபடி அவங்களால நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்து வான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, அதாவது தெரியும்ல அவளுக்கு புத்தி தான் உனக்கு தெரியும்ல, திருப்பி திருப்பி இப்போ நல்லா பேசுனா வாங்கினான்னுக்கிட்டு திருப்பி திருப்பி என்னத்துக்கு அவகிட்டே போகிற, உனக்கெல்லாம் ஒரு நேரம் பட்டா தெரியாதா அப்படின்னு. அதை தான் சொல்லுவேன், நல்ல மாட்டு ஒரு சூடு, ஒரு நேரம் சூடு வாங்கினாலே நல்ல மாடுகளும் திருந்திரும். நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம், எத்தனை நேரம் சூடு பட்டாலும் திருந்தவே மாட்டா, அவளுக்கு குணம் தான் அதுன்னு தெரியும்ல, திருப்பி திருப்பி ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இப்படி சொல்லி திட்டுவாங்க. எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு நேரம் ஏமாறலாம், ஒரு நேரம் ஏமாற்றப்படலாம், ஒரு நேரம் வந்து நம்ம ஒருத்தங்க மூலமாக ஒரு துரோகத்தை அனுபவிச்சிருக்கலாம். நம்பி நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம நம்புவோம், அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. இது வந்து ஒரு நேரம் பட்டா காணாதா, திருப்பி 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 பட்டணுமா அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அதை சொல்லுவாங்க, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம். நம்மகிட்ட என்னது இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருந்துக்கிடணும், இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட. அவன் கார் வச்சிருக்கான், அவன் வண்டி வச்சிருக்கான், அவன் பெரிய வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். இவன் நம்ம வந்து கடனை வாங்கினோன்னா கடன் நம்ம கொடுக்காண்டாமா, கடன் தரும்போது போராடி தான் நம்ம கடனே வாங்கணும். இதுக்கிடையில கடன் அடைக்கிறதுல வாழ்நாள் முழுக்க போராடிட்டே கிடக்கணும். என்ன நம்மகிட்ட இருக்கோ கஞ்சோ குளோ குடிச்சிக்கிட்டு நம்ம இருக்க இடத்துல நிம்மதியாக இருக்கணும், எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கணும். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தாய் வீடா இருந்தாலும் தன்னை நம்பி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னைக்கும் என்கிட்ட இருக்கும்னு நினச்சிட்டு நீ வராத, ஒன்றை நம்பி கொஞ்சம் வச்சுட்டு இப்போ நம்ம வாரம் அம்மா வீட்டுக்கு போகிறோம், 100 ரூபா சக்கரை ஒன்றை நம்பி கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு நான் இருக்கிறேன், என்கிட்ட இருக்குது தாரேன், இல்லாத போது நீ என்ன பண்ணுவா, அதனால வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமாவது சேமித்து வச்சுக்க, உனக்குன்னு ஏதோ ஒரு கை செலவு வச்சுக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணலை, அது வேற. ஏன்னா எல்லா அவங்க என்ன அவங்களுடைய வாழ்க்கை இதை நம்மகிட்ட சொன்னாவா, ஆனால் நம்ம வந்து அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அப்படியே காலம் ஓடிட்டு இருக்க காலங்களும் அப்படியே ஓடிடணும் அப்படின்னு கடவுளை நம்புவோம். ஆனால் அடிக்கடி அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். இப்போ அவங்க என்னோட இல்லை, இருந்தாலும் அவங்க நம்மளோட இருந்த நாட்களில் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இன்னைக்கு திடீர்னு எப்போவுமே நம்ம அவங்கள மறக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம வேறு பொறுப்புகளில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நினைவுகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் நினைக்கும் போது அவங்க நம்மளோட இருந்த நாட்கள், நமக்காக சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி அப்படி சொன்னது தான் துணி காய போட ஞாபகத்துக்கு வந்து சரி நம்ம உங்களோட அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும் ஒரு விஷயம். அப்புறம் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதாவது நம்மளை விட்டு விலகி போகிறவங்கள தேடி நம்ம போகக்கூடாது ஒரு நாளும். அது வந்து நல்லாவே இருக்காது. வந்து பேசுகிறா வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும், உள்ள அன்போடு பேச மாட்டாங்க. அதுதான் அதில் உள்ள விஷயம்.